புது ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பாக்கியம்! இந்த அவருடைய பிரசன்னத்திற்காய் நான் 7 வருடங்கள் புலம்பி அழுதேன். என்னுடைய மனம் ஆறுதலுக்கு பிறகு 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய ஸ்டேட் பேங்க் வேலையிலிருந்து களைப்போடு திரும்பினேன். இரவு 9:30 மணி. குடும்ப ஜபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். நானும் என் பெற்றோரும் அன்று எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த ஒரு போதகர், அவருடைய மனைவி, அவருடைய பெயர் மிஸ்டர் ஜேஎஸ் லெமியூர், அவருடைய மனைவி, இருவரும் தேவனோடு நடந்தவர்கள். எனக்காய் பல நாட்கள் பரிசுத்தாவின் நிறைவு வேண்டும் என்று என்னோடு கண்ணீர் வடித்தவர்கள். அந்த நேரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அறை முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது. என் கண்களை இயேசு திறந்தார். வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டேன். அந்த ஒளியில் கம்பீரமான ஒரு தோற்றத்தை கண்டேன். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடியினார் நானே உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வந்தேன் என்று சொன்னார். 3 மணி நேரம் பேசினார். அவர் பேச பேச பாருங்கள், உள்ளம் பூரிப்பு. என்னையும் அறியாமல் வாய்விட்டு சிரித்தேன் சிரித்தேன் சிரித்து கொண்டே இருந்தேன், பைத்தியக்காரனைப் போல. 3 மணி நேரத்திற்கு பிறகு என் உள்ளத்தில் ஏதோ ஒரு கதவு திறந்தது போல் இருந்ததே. அவர் புன்முறுவலோடு உள்ளே நுழைந்தார். 31 ஆண்டுகள் கடந்து போயின. இன்றும் அவர் அப்படியே அங்குதான் இருக்கிறார். எனக்கு வந்த பாடுகள் ஏராளம். 86வது ஆண்டு என் மகள் இவாஞ்சலினை இழந்து நான் தவித்தேன், கதறி அழுதேன். ஐயோ என் அன்பு மகளே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். மனம் கசந்து அழுதேன். சோர்வு என்னை பிடித்துக் கொண்டது. இப்படி 1, 2 அல்ல, பல தொல்லைகள், பல நிகழ்ச்சிகள். காருண்யா பொறியியல் கல்லூரியை நிறுவி முடிப்பதற்குள் எத்தனை பாடுகள், எவ்வளவு பண கஷ்டம். யாரிடம் வாய் திறந்து கேட்க முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு வந்ததெல்லாம் நிந்தை, அவமானம், பரிகாசம் தான். ஆனால் என்னை தாங்கினது ஒன்றே ஒன்றே, இயேசுவின் பிரசன்னம். புது ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பாக்கியம்! இந்த அவருடைய பிரசன்னத்திற்காய் நான் 7 வருடங்கள் புலம்பி அழுதேன். என்னுடைய மனம் ஆறுதலுக்கு பிறகு 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய ஸ்டேட் பேங்க் வேலையிலிருந்து களைப்போடு திரும்பினேன். இரவு 9:30 மணி. குடும்ப ஜபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். நானும் என் பெற்றோரும் அன்று எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த ஒரு போதகர், அவருடைய மனைவி, அவருடைய பெயர் மிஸ்டர் ஜே